இதில் நீங்கள் ரூம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். F9 ரூம்ஸ் அந்த டீம்களுக்கு பக்கத்தில் தம்பிமே ஏன்னா யாழ்ப்பாணம் நிறைய மாறிட்டுது. ஏன்னா நிறைய இப்போ வந்து இலங்கையே மாறிடுன்னு சொல்லலாம். இப்போ கிட்டடியில் எல்லாம் நானே நியூஸ் பண்ணேன் 980 கோடி ரூபா வருமதியில் போதை பொருள் பிடிச்சிருக்காங்களா அவடா. நிறைய கார் நிற்குதுப்பா. இதில் வந்து பர்கர் கிங், பொப்பாய்ஸ், மற்ற பிஆர் ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. பக்கத்தில் டொமினோஸ் இருக்குது பாருங்க. மற்ற இதான் நார்த் கேட் பாருங்க. பச்சை புல்லு கிரீன் கிராஸ் மேலே திருமணங்கள் அதில் நடக்கிறது இதுவும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. கடைசி கட்டத்தில் இங்கே வந்து நிற்கணும். யாழ்ப்பாணம் லைப்ரரி இது வந்து பரதாஜசேகரன் மன்னன் வந்த சிலை. அது வந்து எல்லா லெட்டர் ஜானியில் இருக்கிற எல்லா லெட்டர் சிலை. இது ஏற்ற சிலை 24 மத்தியால் பெட்ரோல் செட்டுன்னு சொல்கிறத ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று சேனலில் கொடுப்பேன். அவர்களுக்கு ஒரு யோசனை அப்டேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பல கடைகள் பாருங்க. அனைத்துலகம் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த காலைக்கான எங்கே நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணத்தான் நிற்கிறேன். நிறைய காலத்துக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணத்தோருக்கா சுற்றி காட்டுவோம். அதாவது வந்து இரவு நேரத்தில் யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்காண்டு காலத்துக்கு போட்டிருந்தேன். திரும்பி ஒரு சுற்றி காட்டுவோம். இப்போ தற்போதைய நேரத்தில் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் சுற்றி காட்டுவோம் வந்திருந்தாங்க. இப்போ நேரம் பார்த்தோம் என்றால் சரியாக வந்து 7:43. இந்த நேரங்களில் என்ன மாதிரி இருக்குது, சில 24 மணி இடங்கள் இருக்குது. அதில் நார்மலாக காட்டிக்கொண்டு காட்டுவோம். நான் இப்போ வந்து கீழ்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறோம். இப்படி வந்து சுற்றி காட்ட ஆரம்பிக்க போகிறோம். அநேகமாக வந்து காட்ட வேண்டிய இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டிக்கொள்கிறோம். ஹோட்டல்கள் அதுகள் எல்லாம் பெரும்பாலும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் என்ன மாதிரி இருக்குது, யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி இருக்குன்றது தான் காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்களும் வந்து யாரும் காணொலி பார்க்குறீங்கன்னா மறக்காம இருக்கா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து கீழ்ஸ்ல இருந்து வெளிக்கிறோம். கீழ்ஸ் வந்து எப்படியும் 11 அப்படி திறந்துருக்கு பண்ணிக்கலாம். 11 மணி வரைக்கும் நிறைய வாகனங்கள் இப்போ நிற்குது. ஹில்ஸில் ஒரு விஷயம் என்னென்றால் நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது. நிறைய கார்கள் நிற்கக்கூடிய மாதிரி நல்ல வசதி இருக்குது. இப்படி நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் பின் வீதிக்கால போக போகிறோம். பின் வீதிக்கால அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். போய் இருக்கிற இடங்கள் எல்லாம் காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, சில பல கடைகள் இப்போ தான் மூடிக்கொண்டிருக்கிறாங்க. அநேகமாக வந்து கடைகள் 7:45 8 மணி 8:30 9 மணி வரைக்கும் சில கடைகள் இருக்கும். சில கடைகள் 12 மணி வரைக்கும், சாப்பாடு கடைகள் 12 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து நிறைய இதுகள் இருக்குது. இதில் வந்து இந்த ரூம்ஸ் இருக்குதாங்க. இதில் நீங்கள் ரூம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஜீவன் ஸ்டூடியோ இருக்குது. ஒரு ஞானம் ரூம்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படியே நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே காட்டி கொடுக்குற கடைகளை பிஎம்எஃப் ஃபினான்ஸா, ரிலையன்ஸ் இந்தியாவில் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் இதால் போகிறோம். அது வந்து பின்பக்க ரோட்டால் மோச்சரி கேட் ரோட்டால் யாழ்ப்பாணம் பக்கம் போகிறோம். இது வந்து ஒன் வேயாக மாற்றி இருந்த சில பேர் வந்து போகிறதான் பைக்காக. ஆனால் இப்போ இது வந்து தச்சமயம் இப்போ மாற்றி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கு பண்ணிக்கிறேன். அந்த கமலேஸ்வரி அதில் இருக்கிற இடங்களை வந்து ஒன் வேயாக மாற்றி இருந்தவை. இங்கேருந்து போகலாமே வழியே நாங்கள் அங்கேருந்து விரையிலாது. அதெல்லாம் இதெல்லாம் காட்டி கொண்டு போகிறோம். F9 ரூம்ஸ் லைட்டுகள் எரியுது. இந்த ரோட்லேயே வந்தோம்னா F9 ரூம்ஸ் அண்டு யாரும் இந்த பஸ்ஸுகள் இறங்கி வந்து ரூம்ஸ்கள் தேடி கொண்டு போவீங்கன்னா இதில் எடுத்துக்கொள்ளாங்க. இது நாங்கள் டீன்களுக்கு பக்கத்தில் ஒழுங்கு இருக்கு. அதுக்காக போனா இங்கே போய் நிற்க வேண்டியது தெரியல. விடுவாமா அதில் நாயல் தாண்டா நிறைய வருது. F9 ரூம்ஸ் அந்த டீன்களுக்கு பக்கத்தில் தம்பிமே கபிச்சனா 3/4 கிலோ கறி போகும் போல. வந்தது இல்லை. இதுக்கு தான் இந்த ரூம்ஸ்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு F9 ரூம்ஸ். இதான் அந்த ஹோட்டல் என்ன இதோட முடியுது. பெரிய ஹோட்டலாக இருக்குண்ணே. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க. இதில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் இரவு நேரங்கள் ஆரம்பிடுறீங்க என்றால் இந்த ஹோட்டல்களையும் வந்து ரூம்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் பார்க்கிங் வசதியும் இருக்கு போல. அதாவது இது எப்படி என்றால் அந்த டீன்களுக்கு பக்கத்தில் ஒழுங்கா போகுது. இலங்கை மின்சார சபை சேவை நிலையம் இதுக்கு இருக்குண்ணே. யாழ்ப்பாணம் இந்த ஒழுங்கையா விட்டதால தெரியும். இதெல்லாம் வந்து இந்த பின்பக்கங்கள் இதுக்கு எப்படி சில பேர் வெற குறைவு, நிறைய பேர் வெறது குறைவு. யாழ்ப்பாணத்தின் இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்தின் இரவு நேர பக்கம் டெக்ஸ் எல்லாமே வந்து போட்டி கொண்டிருக்கணும். நிறைய கடைகளுக்கு முன்னுக்கு நிறைய ஆக்கள் நிற்கணும் பாருங்க. இஷாரா, கமலேஸ்வரி, நர்மதா ஜுவல்லர்ஸ். மற்ற இதில் பார்த்தோம்னா HNB பேங்க் ஒன்று இருக்குது. இந்த நர்மதா ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் நர்மதா எல்லாம் புதுசாக செய்திருந்ததை இல்லை HNB பேங்க் இருக்குது. அதுக்கு முன்னே நீங்கள் ATM எல்லாம் இருக்குது. தேவையான பாஜி அப்படிமே இருக்கும். சின்ன பஸ்ஸுகள் எல்லாம் இல்லாப்படுதுண்ணே. மற்ற இதில் வந்து இதுகள் எல்லாம் இந்த 24 மணித்தியாலம் வந்து கடைகளாக இருக்கு. இதில் ஒரு சாப்பாடு கடை, இந்த பேர் மறந்துட்டு நிற்கியதை பவனோ தெரியல. இதுதான் ஒன் வே. அந்த ஒன் வே போர்டு வச்சிருக்குது. இப்படி நாங்கள் நேராக போக போகிறோம். அப்படி நேராக கஸ்தூரியா ரோட்டுக்கு போக போகிறோம். அதனால எல்லா கடைகளும் வந்து இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
கலைவாணி சரி கல்யாணி என்ன கல்யாணி நல்லா இருக்கு இந்த மினுங்குது பார்த்தோம் கொழும்பு பஸ்ஸுகள் எல்லாம் மதுலையோ மதுலைக்கு பாரு அப்படியும் போகுதானே நிறைய ஜுவல்லர்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க உடுப்பு கடையில் இப்போ தான் மூடிக்கொண்டிருக்கிறேன் 8:30-9க்குள்ள மூடிடுறேன் நினைக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து காட்டிக்கொண்டு போறேன்னு பாருங்க நான் வைக்கிறேன் பகல் நேரம் போட்டு நான் இப்போ நாங்கள் இரவு நேரம் போட்டுக்கொள்கிறோம் இரவு நேரங்கள் ஆகலும் நைட்டில் வந்து 12 மணி அதுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல ஏன்னா யாழ்ப்பாணம் நிறைய மாறிட்டுது நிறைய இப்போ வந்து இலங்கையே மாறிடுன்னு சொல்லலாம் இப்போ கிட்டத்தில் எல்லாம் நான் நியூஸ் பண்ணேன் 980 கோடி ரூபா வரும் அதில் போதை பொருள் பிடிச்சிருக்காங்களா அவடா அதான் அந்த மொத்தம் 708 கிலோவா 980 கோடியா யோசிச்சுப்பேன் அவ்வளோத்துக்கு வில்படுதானே இங்க நிறைய மாறிட்டு எல்லா இடமே மாறிட்டுது இப்படி வர்றதை வேற வைக்கலாம் வெறதை வேற வைக்க கூடாது கிடைக்கிறாங்க டெலிவிஷன் எல்லாம் திறந்துருக்கு பாருங்க இந்த நேரத்துல யூனிடெக்ஸ் திறந்துருக்குது இப்போ அந்த தீபாவளி சேல்ஸ்கள் வெறும் காணொலிகள் எடுத்து போட்டுக்கொள்வேன் இது வின்சென்ட் சந்தியில் வந்து 2 பெட்ரோல் செட் இருக்கும் ஆனா இவர் வந்து 24 மணித்தியாலம் இல்லையே நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லி ரோட்ல போக போறோமே நாங்கள் அதில் கீஸ்ல தான் வீடியோ எடுத்திருந்தோம் நாங்கள் அப்படியே திரும்பி போறோம் இங்கே இதுல வந்து NSR வெட்டிங் ஹால் வெட்டிங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் இரவுல என்ன மாதிரி இருக்குது இந்த டைம்ல என்ன திறந்துருக்குது கொசிக்கும் டெலிவரி இருக்குன்னு லக்கி ஃபோன் ஷாப் இருக்கு டயலாக் ஃபோன் ஷாப் இருக்குது எங்க டயலாக் ஃபோன் ஷாப் அது வந்து இந்த டைம் வந்து திறந்துருக்குது இப்போ கூட்டிக் கொண்டிருப்பி நம்ம இந்த நேரங்களில் போய் ஆட்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கூட்டிக் கொண்டிருக்கணும் அந்த பிஓசி பேங்க் இருக்குது ஒரு பெரிய நிறைய பேர் வந்து போகிற பேங்க் பிஓசினால நிறைய பேர் பாவிக்கிறது இதுக்கு க்ரௌட் இப்போவே க்ரௌட் பேங்க் ஏடிஎம்க்கு எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து ஏன்னா இதுக்கு ஏடிஎம்க்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கணும் அந்த நிற்காம இருக்கிறேன்னா அந்த புட்டியை வெள்ளன வேறு 12 மணிக்கு வேறு இரவு நிறைய கடைகள் வந்து இருக்குது இரவு நேரம் க்ரௌட் வந்து நல்ல குறைவாக இருக்கு இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் என்ன நடக்குது அண்டு பார்க்க ஆசையா இருக்கும் அதாவது இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த நேரங்கள்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொண்டு வண்டியில் வந்து அப்படியே கள்ளி போட்டுன்னு போயிடும் வேண்டாம் பகல் நேரங்களில் சேர்க்கிற குப்பைகளை வந்து சேர்த்துன்னு போயிடும் ஏற்கனவே நான் வந்து அங்கே ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் இரவு நேரத்தில் என்ன சொல்லி பகலில் வந்து கல்லுண்டா வழி என்ன மாதிரி இருக்கிறேன்ட்டு அதெல்லாம் காட்டி போட்டிருந்தேன் நான் அதில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் கொமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் போய் இரவுல 1 மணி நேரத்தில் போய் காட்டி கொடுறேன் நீங்கள் டிவிஎஸ் பூட்டி கொண்டிருக்கணும் எல்லாம் தூக்கி விட்டு பூட்டி கொண்டிருக்கணும் மற்ற வந்து சாப்பாடு கடைகள் அநேகமாக வந்து 8 மணிக்கெல்லாம் பூட்ட மாட்டேன் அநேகமாக 11 அப்படி ஆகும் ஏன்னா இந்த நேரங்களில் கடை பூட்டி போட்டு சாப்பிட போகிறார்கள் இருப்பினோம் இப்படி நாங்கள் நேராக போவோம் என்ன இதில் போனால் சயின்ஸ் வேர்ல்டு பக்கம் போகலாம் இப்போ போய் அதுக்கு ஒன்றுமே இருக்கா எல்லாம் பூட்டப்பட்டு தான் இருக்கும் நல்ல லிங்கன் இருக்கு பாருங்க பெரிய கட்டுறம் அதான் இரவுல வந்தா 11 வரைக்கும் அந்த பர்கர் கிங் அது எல்லாமே இருக்கு 24 மணித்தில கடை இல்ல ஒரு சாப்பாடு கடை 24 மணித்தில வந்து இங்க குறைவு சோட்டிஸ் தான் இருக்கும் அதுக்கு வந்து இப்போ நாங்கள் கொத்து ரைஸ் அப்படி சாப்பிடல அது டவுனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சோட்டி சாப்பிடலாம் பட் அந்த கமலேஸ்வரி பக்கத்தில் ஒரு கடை காட்டிங்க அதில் வந்து 24 மணித்தியாலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பைக்கை விட மாட்டாங்க அதில் காட்டில் வேணா காட்டி கொள்றது லைட் கடைகள் பூட்டி கொண்டு இருக்காங்க இங்கே ஹீரோ ஷோரூம் இருக்கு அது இப்போ தான் பூட்டினோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னால் நாகவிகாரை நோக்கி அதாவது ஆரியலம் சந்தி அந்த சந்தியில் வந்து விகாரை இருக்குது இதில் வந்து நிறைய சிங்கள மக்கள் வந்து போயினோம் நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இதில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இன்னும் போட்டுப்படையில் இந்த கோஷி இப்போ பைக் பார்த்துருந்தாங்க என்ன கோஷி சூப் வந்து இங்கே நல்லா ஒன்று சொல்கிறவ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ட்ரை பண்ணி உங்கள் கட்டாயம் நல்லா ஒன்று சொல்லலை சொல்கிறவ அப்படின்ட்டு இது வந்து அக்ஷதை என்ன சைவ கடை என்ன சைவம் இங்கேயும் சைவம் நல்லா இருக்கும்னு சொல்கிறவை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சைவம் சாப்பிட்டாங்க இப்போ மச்சம் இல்லாத கடை தனியாக செய்யணும்னா இது அக்ஷதைக்கு நீங்கள் வரலாம் நாகவிகாரைக்கு முன்னுக்கு இருக்கீங்க தான் நாகவிகாரை பாருங்க ஹோட்டல்ல வந்து 11-11 மட்டும் அந்த கொத்து ரைஸ் இருக்கு வேணாம் இந்த நிறைய இதில் ஊபர் ஈட்ஸ் அதில் எல்லாமே இருக்குது அதில் நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் இப்போ தான் இல்லை வேலை முடிஞ்சு போகிற டைமுக்கு பாருங்க இதில் ஷாப்பிங் மால் வரப்போறாடே பெரிய பில்டிங் உண்டு காகல்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட காகல்ஸ் மாதிரி பெரிய ஒரு மால் உண்டு வரப்போகுது ஷாப்பிங் மால் உண்டு ஓப்பனிங் நல்லா கேட்க எடுக்க வேணா காண எடுத்து நாங்கள் போட்டுக்கொள்வேன் நல்லா காகல்ஸுக்கு ஒரு போட்டியா இருக்கு இங்கே ஒரு ஸ்டேஷன் பிராண்டா கார்டன் ஸ்டேஷன் கார்டன் வந்து போயிடுறதுன்னு ஒரு தோட்டம் என்ன
ஸ்டேஷன் கார்டன் ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்களே கார் சேல் என்ன நிறைய கார் நிற்குது அப்பா. கொஞ்சம் கார் உண்டு இப்போ ஊர் நிற்குதுன்றாப்பா. பிரபு தெரியுமா திங்ஸ் பிரபு தந்துச்சுன்னா வந்தா ஓடுறதும் தெரியாடாப்பா. என்ன லைசன்ஸ் எடுக்க மட்டும் தான் பழகினது. முதுகுல வைப்பின நல்ல ஒரு முதுகு பழுக்கத்தக்க பேப்பர் கொடுக்கணும். ஆனா அதான் இல்லை பிரச்சனை. இங்கால பிகாஸ் கேம்பஸ் பாருங்க. அங்கால போனா கிங்ஸ் ஒரு கடையும் இருக்குண்ணே. இதுல என்னென்ன அந்த எலக்ட்ரிக் சாமான்கள் வைப்பாங்க என்ன நிறைய பானங்கள் நிற்குது. இதுக்கே புது கடை ஒன்று வைக்கணும். கிங் எலக்ட்ரானிக்ஸ் டிவிடி எல்டிடி பாருங்க. நாங்கள் இங்கே எங்கே போக மாட்டோம். இங்கே வெளிநாட்டு ஒழுங்கைக்க போவோம் என்ன அமெரிக்கா வரைக்கும் போட்டு வருவோம். வெளிநாட்டு ஒழுங்கைக்க போய் இதுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு கடை ஃபேமஸான சாப்பாடு கடை. நேராக பீட்சா கட். பீட்சா கட்டும் 11 வரைக்கும் இருக்கு. 11 to 11 ஆகும் என்ன 11 to 11 இருக்கும். டொமினோஸ். ஆனால் இங்கே பீட்சா கட் தான் நிறைய பேர் போகிற பெரும்பாலும். இங்கே நிற்கிறேன் பாருங்க. அங்கேயே நல்ல கிரௌட் நிற்கிது பாருங்க. இதுல வந்து பர்கர் கிங், பொப்பாய்ஸ், மற்ற பிஆர் ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. பக்கத்துல டொமினோஸ் இருக்கு பாருங்க. அங்கேயும் வந்து நிறைய பேர் நிற்கிறேன் பாருங்க. நீங்கள் விரும்பினதை வந்து சாப்பிடலாம். முன்னால மகேந்திரா ஷோரூம் இருக்கு. நான் கட்டாயம் இங்கே வந்தேன் சாப்பிட முடியல. இப்படி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் விரும்பினா வந்து சாப்பிடலாம். மற்ற வந்து RR பாய் இந்த கடை இருக்குன்னு பிரியாணி கடை. இதுல வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கள் விற்கிற இடம் இருக்குது. அது அந்த 11 to 11 பெரும்பாலும் அந்த இந்தியா கடைகள் வெளிநாட்டு கடையாக அந்த 11 to 11 தான் இதாண்டிக்கிறோம். இங்கே முன்னுக்கு ஒரு பாயும் இருக்கிறார். ரோயல் பாய்க்கு முன்னுக்கே பார்த்தோம்னா RR சேலம் பிரியாணி. சேலம் RR. இந்த க்ரௌட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நவராத்திரி தானே. நவராத்திரிக்கு எங்கே ஆக்கள் கொஞ்சம் எல்லாம் நான்வெஜ்லாம் தவிர்த்துருவிடும். இங்கே பார்த்தோம்னா பார்மசி என்ன பூப் ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பளை. என்ன தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் இதில் இருக்குது. கூட்டுறவு வைத்தியசாலை பார்மசி எல்லாம் இருக்கு. அடுத்த பில்டிங் அந்த அதுக்கு நிறைய பில்டிங்கெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்குது. இது வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள் ஸ்தலமாக தான் இருக்கு. வெளிநாட்டு நிறுவனம் வெளிநாட்டுக்கார தெரியும் பாருங்க. சிம்போலிக்கா காட்டினோம். இங்கே வந்து அந்த மெக்சிட்டி தானே. மெக்சிட்டி என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கால இந்த இதுன்னு தெரியல. யாரும் வாட்சி சொல்லிக் கொடுங்க போமான்ல. இங்கே சேர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லோவாக தான் பைக்கில் போய் காட்டிக்கொள்ளணும். அவளுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடல. கொஞ்சம் திருப்பிக்கு தான் ஃபாஸ்ட்டாக திருப்புறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து மெதுவாக காட்டிக்கொள்ளணும். இங்கே ஒரு ஆர்மி கேம்ப் இருக்குது. நாங்களுக்கு போயிடுறத நிலையை ஒழுங்கைக்க திரும்பிட்டு திருப்பி அங்கால போவோம். அதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி காட்டிக்கொள்கிறேன். இது வந்து இதில் ஆமிக்காரண்ட ஹோட்டல் ஓட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை. 5 ஸ்டார் இல்லைண்ணே. 5 ஸ்டார்னா அந்த டொப்ல ஸ்விமிங் ஒரு ஹோட்டலும் இல்லை. ஒன்றும் இல்லை. இதுல ஜெட்வின்ல இருக்குல்ல ஸ்விமிங் பூல். இல்ல மேலே இருக்கு. மேலே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. ஸ்விமிங் பூல் இருக்கு. நாங்கள் இந்த சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் ஸ்விமிங் பூல். ஆனா டொப்ல இல்லை. டொப்ல இல்லைன்னு இதுக்க பார்த்தோம்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். எனக்கு நிறைய ஹோட்டல் இருக்கு. அதாவது ஜெட்வின் மற்ற மச்சான். அதுக்கு பின்னால் மச்சான் இருக்கு. ஜெட்வின் இதான் நோர்த் கேட் என்ன வடக்கு வாசல். நீங்கள் வேணும்டா இங்கே வடக்கு வாசல் போய் தான் எழுத்து பதில் வடக்கு வாசலுக்கு வரலாம். ஒரு பெரிய கட்டுறம் உண்டு. நீங்கள் ரூம்ஸ்களும் இருக்கும். மற்ற வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னால் மச்சான் இருக்குது. அதுவும் வந்து எல்லாம் ரெஸ்டாரண்ட் தானே. அதுல ரூம்ஸ்கள் இருக்குது. மற்ற கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா எங்களுக்கு வந்து இவர் வருவார். ரெஸ்டாரண்ட் ஏசி வைஃபை ஆன்பன் வந்து நோர்த் கேட் ரெஸ்டாரண்ட் இப்போ மாறி இருக்கோ. ரெஸ்டாரண்ட் ஏசி வைஃபை ஆன்பன் 3x ஒரு எங்க ரெஸ்டாரண்ட் எல்லாரும் வரலாம் மாதிரி போல. மற்ற இதான் நோர்த் கேட் பாருங்க. பெரிய பில்டிங். இதே நேராக போனோம்னா விளம்புரியும் பெறும். இது வந்து கொஞ்சம் தூரத்தில். இதில் வந்து அந்த பெரிய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இந்த பேரந்தூக்குற அந்த இதில் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா எங்களுக்கு யார் வருவார் என்றால் இதுக்கு அங்கே கார் திரும்ப ஒழுங்கு விளம்புரி வரும் நேராக. அது வந்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸும் இருக்குது. இது இருக்குது. நேராக பார்த்தோம் என்றால் எங்களுக்கு வந்து யார் என்றால் போயிடாத நிலையம் கடைசி ட்ரெயின் போல ஆக்கள் நிற்கணும். அவங்க ஓடுறது போல யூட்டன் அடிப்போம். வேணாம் அதுக்கு நாங்கள் ஃபோனாக பெருசாக காட்ட மாட்டோம். அதை வந்து யூட்டன் போட்டு கொண்டு அமெரிக்கா போகாமல் இப்படி போகிறது நாங்கள் இல்லை. அமெரிக்கா போக தான் போகும். இப்போ தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுவேன். அமெரிக்கா என்னென்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ மட்டும் தான் வரும்.
நாங்களே ஏஜி பல ஏஜென்ட் தான் வரும். வீரகேசரி என்ற ஆஃபீஸுகள் இருக்குது. நல்ல டிம் லைட்ல போக மாட்டேன், ஹை பீம்ல தான் எல்லா பைக்கெல்லாம் போகும். அதான் முன்னுக்கு எதிர விரைக்க ஹை பீம்ல விரைக்க கண்ணெல்லாம் கூசும். நாங்க என்னதான் பாஸ் லைட் போட்டு காட்டினாலும் அதான் போன் அடிச்சு போட்டு போவாங்க. இதுல வந்து ஜால் மகள் A to Z இருக்குது. மற்ற நிறைய இதுகள் இருக்கு, டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. மற்ற வந்து A+ பிரியாணி, இதுல வந்து கொத்து பிரியாணி அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய கடைகள் இருக்குது. இதில் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரூம்ஸ்களும் இருக்குது. அது வேற வந்து காட்டி கொள்றேன். போய் வந்து சிலர்கள் மிஸ் பண்ணிடுவேன். அதில் நேராக போகவே இருக்குதாங்க ரூம்ஸ். இதில் ஒன்று இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, சின்ன சின்ன இடங்கள் எல்லாமே இருக்குது. பாருங்க இங்கே இதில் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பாருங்க. அவங்கள காட்டி கொள்றேன். எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் இருக்கு. இதுல பச்சை புல்லு கிரீன் கிராஸ் எல்லாத்தையும் தமிழ் சொல்றேன் வேலை சொல்லி கொண்டு வரேன். கிரீன் கிராஸ் வச்சிருக்கேன், நீ பச்சை புல்லு வைக்கிறேன். அது மாதிரி நோட் கேட்டு வடக்கு வாசல் தமிழ் மீனிங் அதுதானே. இப்படியே போனோம்னா ஜெக் ஹோட்டல் வரும், என்ன JAC ஜெஃப்னா அத்தன்டிக் குஷின், என்ன JAC இருக்கு. இருக்கு வந்து ஒரு பெரிய ஆடம்பரம் இல்லாம நார்மலா இருக்கும். ஒரு குட்டி ஒரு போட்டோட நார்மலா இருக்கும். இதான் ஜெக் ஹோட்டல். இது பாருங்க இந்தியன் ரூம்ஸ்கள் இருக்கு. ஹோட்டல் தான், நீங்க ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குமே. இதுல நேரா ஒரு ஜெஃப்னா பேலஸ் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பாருங்க. இரவுல தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போர்டுகள் பிரைட்டா தெரியுது, லைட் போட்டுருக்காங்க. பகல தெரியாது, டப்புன்னு போய் எங்களுக்கு பார்க்கல பெருசா. இது வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியும். இதெல்லாம் நாங்கள் நேராக போனோம்னா கச்சேரிக்கு போகலாம், காணி விற்பனைக்கலாம். இது நாங்கள் போனோம்னா அடுத்த வந்து மூன் லைட் இருக்கும் பாருங்க, நிலா வெளிச்சம். தமிழ்ல சொல்லி கொண்டு போறோம். அம்புறதெல்லாம் சொல்றோம். எங்க நாங்க போய் தவிர அம்பிட்டா சரி. அம்பா ஸ்டோர்ஸ் இருக்குது. மற்ற இது என்னது ப்ரீ ஸ்கூல் உண்டு இதுல பாருங்க. அடுத்த வந்து டெம்பிள் ரோட் கோயில் வீதி வருது. அஸ் ஹோட்டல் என்ன US நிறைய ஒழுங்குகள் பிரிஞ்சு போகுது. இதுல வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு இது வருதா வந்து சர்ச் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடியே US ஹோட்டல். இது வந்து திருமணங்கள் மேல திருமணங்கள் அதில் நடக்கிறது இதுவும் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது. நான் 2 தரம் வெடிங்கி வந்திருக்கேன். இங்க இதுல பார்த்தோம்னா முன்னுக்கு ஒரு சர்ச் இருக்குது. இப்படியே போனோம்னா அங்கே அடுத்த ஒரு ஹோட்டலும் இருக்கு, அதே மாதிரி காட்டுறோம். இதுலயே மாதிரி இதோட ரூம் இதுதானே ரூம்ஸ் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா முழுக்கவே அதான் JEP டிராவல்ஸ் இருக்குது. இங்க ஒரு மேல வந்து இந்த டிராவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணலாம். இங்கே ஸ்டைலிஷ் கலெக்ஷனா உடுப்பு கடை ஒன்று இருக்குது. மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே வந்து இதுலேயும் ஸ்டைலிஷ் கலெக்ஷன் இருக்குது. மற்ற SP ஹோட்டல் இருக்குது பாருங்க, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ஹோட்டலும் இருக்குது. நீ தானே காணொலி போட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னுக்கு பார்த்தாலே ஹோட்டல் இருக்குது. என்ன நிறைய இருக்குது, 24/7 ஓப்பனா. என்ன பிடிக்கலக்கடா லைட் அது வந்துருக்கு. பார்த்தவொடனே அப்படியே காய்ச்சி சங்கல்ட்ட வந்துட்டேன். ஜால் ஃப்ரீ யூட்டன் போடுவோமோ எல்லாரும் நாங்கள் இப்படி ஏன் ரோட்டால வருவோமோ, எதிர போடுவோம், ஏன் ரோட்டால விடுவோம். இதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்கள் இருக்குது, அதுலேயும் காட்டி கொண்டு போவோம். நீங்களாம் பண்ணோம்னா நேராக கச்சேரிக்கு போனால் அதில் ஒரு IOC பெட்ரோல் செட் இருக்குது. அப்படி இதில் பார்த்தோம்னா இதுவும் என்ன ஹோட்டல் போல, என்ன ஹோட்டல். அப்படி இங்கால பார்த்தோம்னா இது ஹோட்டல். இதில் எல்லாமே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது. ஏனையன் ரோட் தான் இது. இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரூம்ஸ் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். லைனுக்கு வருது பாருங்க. இதில் ஈகிள் இது ரெஸ்டாரண்ட், என்ன இது ரெஸ்டாரண்ட் பாருங்க. ஆனால் ஆக்களை காணையில் பெருசா. இந்தியாவில் பார்த்தோம்னா ஜால் க்ரௌனிங் அண்ட் இங்கே இருக்குது பாருங்க. அடுத்த பக்கத்தில் BH அண்ட் இது போகுது, ரெஸ்டாரண்ட் அண்ட் ரூம்ஸ் தான். நிச்சயமா இருந்துச்சு. இதுல ஒரு அடுக்கு மாடி வருது, ஹோட்டலா தான் இருக்கலாம் சில நேரம். சில பேர் வீட்டிலேயே வந்து ரூம்ஸ் சில அந்த ரூம்ஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு வீடாக கொடுப்பினா அப்படியே நிறைய இதுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த இடங்களை வந்து காடு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இதுக்கள் வந்து இங்கே நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு யோசிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் நேராக சொல்லலாம், அந்த ஹாஸ்பிட்டல் ரோட்டால் தான் நேராக அப்படி வேமடிச்சா நேராக அப்படி பண்ணா நீங்கள் அதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஏனையன் ரோட் அப்படி அதால் வந்து அதே பாதையால் வந்து ஏனையன் ரோட்டு திரும்பினாலும் ஹோட்டல்ஸ் இருக்கும். தாராளமாக வந்து அதில் தேடி பிடிச்சி பெற்றுக்கொள்ளலாம். மற்ற நீங்கள் சில பேர் புக் பண்ணி போட்டு தான் வருவினம். அப்படி புக் பண்ணி போட்டு வந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை.
இந்த ரோட்டாலும் இப்ப 6 சில்லு வாகனங்கள் அடிக்கடி போகும். இதில் பார்த்தோம்னா அப்படி நாங்கள் இதில் பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது, நிறைய கடைகள் போகுது, இந்த புகைப்பரிசோதனை செய்கிற இடங்கள் இதெல்லாம் வந்து ஏனையன் ரோடு. அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் இதற்கான இந்த ஒழுங்கியல் காலத்துலேயுமே போனோம்னா குருநகருக்கு போய்க்கலாம். பாசையூர் குருநகர் கொழும்புத்துறைக்கு நேராக போனால் போகலாம். பின்பக்கம் நான் இப்போ காட்டுறதுக்கு எதிர்பக்கம் போனால் தான் கொழும்புத்துறை போகலாம். நானும் எடுக்கிறேன் போகணும். இப்போ உடைச்சு தான் கதை உடைச்சு தான் போகணும். அப்பா எனக்கு ஒரு துணைக்கு நிற்கிறானே வச்சிருப்பாங்க. போனோம்னா இது வந்து ஏனையின் வீதி. இதுகளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்கள் வருது, நிறைய பேர் போகிறோம். சங்கான மேசை கொஞ்சம் பேரும் அதுலேயும் காட்டி கொண்டு போகிறேன். மோஜோ வவுனியாவில் வந்து ஃபேமஸாக போனது. நான் இதுக்கு எத்திரப்புலா போட்டிருந்தேன். இதுக்கு முன்னுக்கு அந்த ஸ்பைசஸ் விற்கிறது கடை இருக்குது. பஜாஜில் ஷோரூம் இருக்குன்னு இதில். மற்ற இதில் வந்து ஒரு பிஓசி இருக்குது. இது வந்து ஏனையன் ரோட் தான். மற்ற மேங்கோஸ் இருக்குது. மேங்கோஸ் மற்ற ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. வெஜ் ஹோட்டல். மற்ற இதில் கோழி இறைச்சி வாங்கிக்கொள்ளலாம். பாருங்க இப்போ வந்து வந்துருக்கு கோழி இறைச்சிக்கிறேன். மோஜு ஸ்ரீலங்கா இந்தியன் சைனீஸ் ரெஸ்டாரண்டா மோஜு. பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்கிறவன் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இங்காலயம் ஒரு வூட்ஸ் அண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல் ஒன்று இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. சொல்றேன். இதில் வந்து பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு பாருங்க. இதில் வந்து 24 மணி நேரம் பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. கேசி பாட்டில் அதே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்காக போனால் கன்னியார் மடம் வீடு என்று போகலாமாம். இதுக்கு சர்ச்சுகள் அது எல்லாம் வந்து ஒன்று இருக்கும். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பெருமை. அது வந்து நாங்கள் போனோம்னா இதில் ஒரு ஃபோன் எவரெஸ்ட்டுக்குன்னு எலக்ட்ரிக் கடையிடா எலக்ட்ரிக் கடை ஒன்று இருக்குதாங்க எவரெஸ்ட் வந்து. ஓகே எப்படியே பார்த்தோம்னா கப்ரிஸ் அதுகள் வேறு. மற்ற இதில் வந்து ஒரு ஜூஸ் ஸ்பாட், அது வந்து ஊபர் ஈட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே ஜூஸ் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பேரும் அப்படியே எங்களுக்கு போய் காட்டிக்கிறோம். அம்மா ஓய்வகம்னு இருக்கு. தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க. சிங்க தான் தமிழ் இங்கிலீஷ் மூணுலேயும் வச்சுக்கிறேன். என்ன பேசுறாது கொழும்பு தானே வெங்கடேஸ்வரா ஏசி பஸ். இங்கே வந்து விஜிதா கேக்ஸ் தான் பெரிய கடை ஒன்று இருக்குது. மற்ற இல்லை விஜிதா கபேன்னு இருக்குன்னு அங்கே கேக்ஸ் இங்கே கபேன்னு இருக்குது. மற்ற இதுக்கு வந்து இறந்த ஆக்களுக்கு வந்து இங்கே அந்த இது இது பெருமை இங்கால இது வந்து ஸ்டோர் உண்டு, பெரிய ஸ்டோர் உண்டு இருக்குது. இதில் சர்ச் வருதுண்ணே சர்ச் ஒன்று பாருங்க. நான் இரவு நேரங்களில் வெற இடங்கள்ன்ற இதுகளை சொல்லி காட்டிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இரவில் என்ன மாதிரி ஆட்டம் ஆக்கள் என்ன நடமாடினோம் அதில் வந்து பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கு. மற்ற இங்கே சங்கானை மெஸ் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின இடங்களில் வந்து நீங்கள் அதில் பார்த்து என்ன மாதிரி ரேட்டிங் அதில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஒயிட் ஹவுஸ். கடைசி கட்டத்தில் இங்கே தான் வந்து நிற்கணும். பிஹெச் ஹோட்டல் ஈசன்ஸ் அப்படியே பாருங்க. கப்ரிஸ் இருக்கு. அதுக்கு முன்னுக்கும் ஒரு ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் இருக்கு. ரெண்டும் ஃபேமஸ்ன்னு கப்ரிஸ். கப்ரிஸுக்கு நாங்கள் வந்து கனகாலம் இப்போ என்ன மாதிரியோ தெரியல. முந்தி பிரியாணி நல்ல ஒரு இதாக இருந்தால் நாங்கள் அப்புறம் விட்டுட்டோம். கனகாலம் வரையில நல்லா இதாக இப்போ ட்ரிப்பு அந்த கெட் டுகெதர் மாதிரி செய்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும். பெரிய ஃபங்க்ஷனாக செய்யல, அது சும்மா ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நீட்டாக போக நல்லா இருக்கும். இதில் எல்லாம் ரூம்ஸ் வருதுண்ணே. இதில் வந்து மாத்திரையும் ஃபுல்லாக சிங்கள கடை என்ன நல்லா ரிலாக்ஸிங் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வருது. மற்ற இந்த ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஸ் எல்லாம் வாங்கலாம் பாருங்க. நிறைய சாம்பியன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்து மாதிரி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட கோர்ஸு கிட்ட வந்துட்டோம். இங்காலையும் வந்து அந்த இதுகள் இருக்குது, அந்த வாகனங்கள் இறுதிக்கு பாய்க்கிற வாகனங்கள் அதெல்லாம் நிற்கிது. இப்படி நாங்கள் நேராக போனோம்னா கோர்ஸ் கட்டுறோம். என்ன ஒளி எடுப்ப தடை போன அடிச்சாண்டா இப்போ கோர்ஸ் ஜட்ஜ் போயிருப்பார் வீட்டேன். இதுதான் நீதிமன்ற வளாகம். இதை பண்ணுறது நாங்கள் பகலில் மெக்கினே காட்டியிருக்கோம். இப்போ எல்லாம் காட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏனையின் வீதி காட்டின வரையில் அந்த வீடியோவில் நாங்கள் இது வந்து கோர்ஸ் வளாகமாக இருக்குது. இதுக்கு முன்னுக்குமே பெரிய கட்டுற வேண்டா. பிஸியாக இருக்கு. நாங்கள் அதனால் விடுவோமோ முனிசுரன்லேனால நீ பாருங்க. இங்கே ஒரு கட்டுற மட்டும் கட்டுப்படுது. இப்போ நாங்கள் லைப்ரரி கால விடுவோம். இதுக்கால விடுவோம். ஒரு முனிசுரன்ல இருக்கு வருவோம். 10 மணி மட்டும் இருக்குண்ணா.
இதில் வந்து காட்டிக்கொண்டே போகிறோம். இதில் வந்து நான் ஒன்றுமே கட் பண்ணல, அப்படியே இல்லை காட்டி கொண்டு போகிறேன். அப்படியே நான் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். சகலம் உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லி காட்டி கொண்டு போகிறேன். இப்போ நாங்கள் லைப்ரரி, என்னோட லைப்ரரி காட்டாம அப்புறம் இரவோ பகலோ எங்கள்ட அடையாளம் யாழ்ப்பாணத்தின் லைப்ரரி. நல்லூர் பக்கம் போய் நல்லூர் சுற்றி காட்டிக்க நல்லூர் கோயில் காட்டணும். அதுமாதிரி யாழ்ப்பாணம் சுற்றி காட்டினா லைப்ரரி மற்ற அந்த மணிக்கூடு கோபுரம் அது இல்லாமல் காட்டிக்கொள்றதான் உண்மையிலேயே ஒரு நல்லதாக இருக்கும். இது வந்து சுப்பிரமணியம் பூங்க எல்லாம் வெளிச்சம் இல்லை, லைட்டாக மெதுவாக ஸ்லோ பண்ணுங்க. இதான் லைப்ரரி பாருங்க, யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது பாருங்க. அப்படியே நாங்கள் அங்கால போனோம்னா திருவள்ளுவர் பண்பாட்டு மையம், யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் இருந்தது, பேர் மாத்தியாச்சு. அது வந்து நிறைய இதில் நடந்திருந்தது. பிறகு திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் வந்து தமிழ்லேயே பேர்கள் வச்சிருக்கணும். அதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து நிறைய இவெண்ட்டுகள் எல்லாம் செய்கிறவன், கலாச்சார நிகழ்வுகள் வந்து சக நிகழ்வுகளும் செய்கிறவன். பெரிய ஹோல் இருக்குது. இங்கே தான் வந்து ஒரு ஈசோப்ட அவார்டிங் செரிமனி ஏதோ போட்டிருந்தேன். நீங்கள் படிக்க வந்து நீங்கள் இல்லை கேமரா கோர்ஸ் மற்ற வந்து இதில் இந்த ரவுண்ட் போர்டில் ஒரு ரவுண்ட் அடிப்போமா மணிக்கூட்டு கோபுரம். அதாவது வந்து யாழ்ப்பாணத்தின் அடுத்த அடையாளம். அதாவது நாங்கள் இந்த என்ன சொன்னோம்னா வருஷப்பிறப்புக்கு இதில் வந்து வானவடிக்கை செய்வினோம் பாருங்க. மணிக்கூட்டு கோபுரம் இதில் வந்து இல்லை இதில் 3 மன்னர் கட்ட சிலை இருக்குண்ணே. ஆராட்ட சிலை ஆண்டவர்கள் பேருக்கா பார்ப்போம். அது மன்னிட்ட சிலையில காட்டிக்க பேரில காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். பேர்கள் வந்து அதில் கல்வெட்டு வெட்டி பார்க்கணும். பெராசகர சிலை. ஏன்னா இது வந்து பெரராஜசேகரன் மன்னன் வந்த சிலை. அடுத்த ரவுண்ட் ஓடு இப்போ பொலிசில தானே இருக்கு. சங்கிலியன் அங்க நல்லூரோட சங்கிலியன். இது ஒரு சிலை இருக்குது. இது வந்து இது வந்து எல்லாளட்டு யானையில இருக்கிற எல்லாளட்டு சிலை. படிச்சதுகள். அடுத்தது ஒரு குதிரையில இருக்கிற இது ஏற்ற சிலை. இது வந்து சங்கிலியன் அங்கதான் நல்லூர் ராஜ்யம். அதுல அந்த மந்திரி மேன இடிஞ்சு விழுந்தது அந்த இதெல்லாம் போய் கொண்டு வந்தது. 3 மேனட சிலை. நான் ஒரு காலம் வந்து அந்த மேனட பேர்கள் காட்டினதில்லை. இந்த முறை வந்து பேர்களும் வந்து தெளிவாக காட்டியிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா இதில் வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். யாழ்ப்பாணம் வந்து காட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, பெருகமாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரே காலில் காட்ட இயலாது. ஹோம்ல வந்து காட்டும். நீங்களே வந்து நிறைய இது கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது, கட்டுறங்கள் வந்து கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. பகலில் வந்து வெளிச்சம் தெரியும். நிறைய மாறிக்கொண்டே வருது. யாழ்ப்பாணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுதுன்னு சொல்லலாம். பாருங்க. அப்படிங்களா பார்த்தோன்னா இந்த பெட்ரோல் செட் 24 மத்தியால பெட்ரோல் செட்னு சொல்றத. பெட்ரோல் முடிந்து விட்டதான். 24 மத்தியால செட்டு சொல்ற கடைசியா பெட்ரோல் முடிஞ்சு விட்டதா. இதை பத்தி நீங்க அந்த செட்ல முடிஞ்சது. மற்ற இது வந்து மவுண்ட் கேஜ் இதான ஜெட்வின் என்ன ஜெட்வின் பாருங்க. வீடியோ கட்டுறோம் உண்டு 13 மாடியே தான் இருக்காக தங்குறவ. மற்ற இதில் பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு ஷாப்பிங் மால்னு சொல்லலாம் இப்போதைக்கு. அது வந்து KFC எல்லாம் இருக்குது. அது வந்து காகில் சதுர்க்கம் எல்லாம் திருத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தியேட்டர் இருக்குது, அபான்ஸ் இருக்குது, டெலிசோன் இருக்குது, அங்கே உடுப்பு கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது. சாப்பாடு கடையிலே KFC தவிர வேறு நிறைய இருக்குது. இதெல்லாம் உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க. இப்போ நாங்கள் எங்கால போக மாட்டாலும் உங்களை இப்போ வந்துருப்போங்க. இப்போ நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டோம். அது அங்கே இருந்து வந்திருக்கோணும். அதில் அந்த திருப்பலாம் இல்லை வேம்படிச்சந்தி இருக்குது திருப்பங்க. அதில் போகலாங்களோ. ஏன்னா அங்கேருந்து காட்டி கொண்டு வர்றதான் ஒரு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்கேயாலும் பக்கம் காட்டி கொண்டு போகிறேன். இது வந்து ஆஸ்பத்திரி கேட் நம்பர் 4. இது அந்த கிளினிக் நிற்கிற என்பமுறை கிளினிக் வந்து இதெல்லாம் இருக்குது. அடிக்கடி வந்திருக்கிறேன் அந்த கிளினிக்கு. அதெல்லாம் பெரிய சம்பவங்கள் உங்க எல்லாம் ஆஸ்பத்திரி. ஆனால் அதுக்கு வந்த ஒரு அரியண்டை முடிச்ச வேலையை உண்டு. ஆஸ்பத்திரிக்கு போகிறதே நாங்கள் சாதாரணமாக தெரியுறது வேற கதை. வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையால போக வேண்டிய இடம். ஆனால் ஆஸ்பத்திரி போனா சரியான கஷ்டம். அப்பா அதுல நிறைய விதத்துல கஷ்டம். ஒரு விதத்துல உடம்பு இல்லாத ஒரு கஷ்டம், ஒரு விதத்துல அங்கே நடக்கிற சில வித பிரச்சனைகளுக்கு கஷ்டம். அட்டிக்கோணும் போல இருக்கு. அப்படின்னா சம்பவம் நடந்திருக்கு. உலகத்துக்கு வந்து இதுக்கு சில பேர் மதிக்க மாட்டாங்க, கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, வேலைக்கு இருப்பாங்கன்னு செய்வாங்க. இப்போ எல்லாத்தையும் ரிட்டர்ன் போடுவோமோ. ஏன்னா வேம்படிச்சந்தி ஏற்கனவே காட்டிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வேம்படிச்சந்தி இப்போ அதுலேயே ஒரு BOC இருக்கு பாருங்க. இதில் வந்து ஒரு BOC இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கிளை. ஆனால் இங்கே வந்து பரவரப்புல பார்க்க அந்த ஸ்டாலி ரோடில் இருக்கிற BOC தான் பரவரப்பு. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா LOLC இருக்குது பாருங்க.
அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இதில் நிறைய ஃபார்மசிகள் இருக்கும். இந்த நீங்கள் ஃபார்மசிக்கு போக முடியும் வச்சா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா போகலாம். நீங்கள் ஆஸ்பத்திரி வீதிக்கு வந்தீங்கன்றால் சிலது வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் லைனுக்கு வந்து ஆய்வுக்கூடங்கள், ஃபார்மசிகள், பாடகர் இங்கேடா சிங்கர் ஷோரூம் இருக்குது. மற்ற பேனேசியா பேங்க் இருக்கு பாருங்க. மற்ற எரிக் கணேசன் கண்ணாடி கடை, அப்படி நிறைய ஆசிரி ஆய்வுக்கூடம், சிட்டி மெடிக்கலே 2 இதில் இருக்கேனே. இதுல ஒன்று இருக்குது. நகர மெடிக்கலுக்கு என்ன தமிழடா? ஜனசக்தி ஃபினான்ஸ் இருக்குது, கிளின்டன் அந்த அந்திய கால சேவை இருக்குது, நிறைய கடை, எஸ் இன்பம் இருக்குது பாருங்க. இதுல வந்து வாகனங்கள் நிற்கும் இப்ப இல்லை. மற்ற இங்க வந்து காகல் சதுர்க்கத்துக்கு சொல்லலானே வேலைகள் நடந்தவருக்கு பாருங்க. ஆஸ்பத்திரி ஃபுல்லாக வந்து ஃபார்மசியில் இப்போ தற்சமயம் திறந்துருக்கிற எல்லாம் ஃபார்மசிகளாக இருக்கும். மற்றெல்லாம் வந்து பூட்டுப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஃபார்மசிகளாக இருக்கும் பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட், சிட்டி பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா 24 மணி கடை இருக்கும். அதாவது சோட்டிஸ் மட்டும் தான் வாங்கலாம். இங்கே இதுலேயும் ஒரு சிட்டி மெடிக்கல்ஸ் இருக்குது பாருங்க. அப்படியே கொமர்ஷியல் பேங்க், பெரிய கட்டுறம் ஒன்று, கொமர்ஷியல் பேங்க் கட்டுறம் பாருங்களேன். இது வந்து நிறைய வசந்தம் ஃபார்மசி, அது வந்து நிறைய வந்து ஒன்று இருக்கும். அரச ஒசு சலன் இருக்கும் பாருங்க. இதில் அது விளக்கம் தான் எனக்கு தெரியாது. என்னண்டு ஆனா ஃபார்மசிஸ்ட் அதுகள் படிக்கிறார்கள் வந்து பயிற்சியா பெறதுக்கு. பூவாலசிங்கம் புத்தக சாலை, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது முன்னுக்கே பார்த்தீங்கன்னா சிடிவி பஸ் ஸ்டாண்ட் முன்னுக்கு HNB பேங்க் இருக்கு, இன்டர்நேஷனல் பேங்க் இருக்கும். நிறைய கடைகள் இருக்கு, சஞ்சய் அதெல்லாம் நான்வெஜ் கடைகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சிடிவி பஸ் ஸ்டாண்ட். இதுக்குள்ளேயே வந்து தான் நீங்கள் நான்வெஜ் 24 மணி கடை வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நேராக போகிறோம். நேராக போய் சத்திரம் செஞ்சு திரும்பி முனீஸ்வரன் நிலையினால வந்து இந்த பழக்கடையை காட்டி முடிச்சு விடுவோம் காணொலியை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் எல்லாம் வந்து நிறைய புத்தக கடை, இதுக்கெல்லாம் புத்தக கடையில் இருக்கும். அன்னை அதெல்லாம் இருக்கும். அங்காலையெல்லாம் போனால் நிறைய கடைகள் காட்டுறோம். நீங்கள் இதுலேயும் ஒரு BOC பேங்க் இருக்குன்னு யாழ்ப்பாணத்துக்கு 3-4 கடை இருக்கு. BOC பேங்க் 3 தானே இருக்கா? பரவாயில்ல, போட்டு வந்து வேலை செய்ய ட்ரெயின்டா இருக்கு. அதுக்கு வேலை செய்யும். இது வந்து சந்தை கட்டுற தொகுதி. இதுக்கு வந்து மரக்கறி சந்தையும் இருக்கு. அதோட வந்து நிறைய அந்த உள்ளூர் உற்பத்தி கடைகள் எல்லாம் இருக்கு. நாங்கள் போடுறோம், நாங்கள் கடையெல்லாம் ரூபன் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் திறந்துருக்கு. தற்சமயம் ரூபன் மல்டி சென்டர் வந்து திறந்துருக்குது. 34 வளமையா எல்லாத்துல ஒன்றுலேயே வந்துடுறாங்க. இப்போ 34 வந்துடுவேன். இது வந்து சத்திர சந்தியில பார்த்தோம் என்றால் ஃபுல்லா கருவாட்டு கடை. இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி போனோம்னா முழுக்கதும் வந்து கருவாட்டு கடை. நாங்கள் நேரத்தில் வந்து காணொலி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நினைவாக வந்து காட்ட வேண்டிய இடங்கள் எல்லாமே வந்து காட்டியிருப்பேன் என்று நம்புகிறேன். கொஞ்சம் இதில் கருவாட்டு கடைகளும் வந்து இதில் நீங்கள் கருவாடுகள் தேவையான வந்து கருவாட்டு கடைகளும் மாற்றலாம். மற்றும் வந்து கொஞ்ச காலத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிற இந்த உறவுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து சேனலில் கொடுப்பேன். அவர்களுக்கு ஒரு யோசனை அப்டேட்டாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு யாழ்ப்பாணத்துக்கு கருவாட்டு கடை ரெண்டுக்கும் போட்டு மாற்றியாச்சு. நிறைய கருவாட்டு கடைகள் வருது. மற்ற இது ஈசோப் இருக்குது, HSBC பேங்க் இருக்குது, DFCC பேங்க் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கருவாட்டு கடை, வேரன் ஸ்டோர்ஸ் அப்படி இப்படின்ட்டு கருவாட்டு கடைகள். மற்ற இதுக்கு நிறைய தேவையில்லாத கடைகள் இருக்குது. தேவையில்லாத கடைகள் என்னது சொல்கிறான்டா, பாரத் தான் சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒரு பாடகர் இருக்குது, வேற என்ன சிங்கர் இருக்குது பாருங்க. ஃபேஷன் வேர்ல்டு அண்ட் உடுப்பு கடை இருக்குது. இதில் வந்து அந்த கொழும்பு எசன்ஸ் இருக்குன்னு கூட்டிட்டு கொழும்பு எசன்ஸ். இதில் வந்து கேக் சாமான் சகலதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய இதுக்கு வந்து 2-3 தேவையில்லாத கடைகள் இருக்குது. இலங்கை அரசு பொது வர்த்தக ஸ்தாபனமாம் நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. நாங்கள் பண்ணை பக்கம் போகலாம். ஆனால் பண்ணை பக்கம் போனால் வந்து அங்கே இருக்கிற இந்த நேரத்தில் இருக்கிற காதல் ஜோடியில் தொல்லை பண்ணக்கூடாது. அதெல்லாம் அங்கே பக்கம் போகல. இந்த நேரத்தில் கொஞ்சம் இரவு நேரம் தானே, மரங்களுக்கு தெரியாதா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். மற்ற வந்து இந்த ரோட்டை வந்து நாங்கள் இந்த பண்ணை மீஞ்சந்தை போகிற ரோட்டை வந்து திருத்தி கொண்டிருக்காங்க. போன காலம்புற காட்டைக்க பகல் நேரத்தில் காட்டைக்க சொல்லியிருந்தாங்க. திருத்த வேலையை செய்யணும் கட்டாயம். இது கனகாலமாக திருத்தப்படாமல் இருக்குண்டு அதை திருத்திக்கணும். இப்போ அந்த இதுக்கு காலங்களுக்கு வந்து வீடியோ எங்கென்ன வீடியோ பார்த்துருத்தையில ஆனால் திருத்துறாங்க. இப்போதைக்கு வந்து இப்போ அந்த வெளிக்கால தான் நாங்கள் போய் வரையினோம். அடுத்த இங்கால பார்த்தோம்னால் நாங்கள் கோட்டை பக்கம் வந்துட்டோம். கோட்டை பக்கம் வரைக்கும் எங்களுக்கு வந்து முதலாவது விஷயம் வந்து ஒரு பெட்ரோல் செட் வரும். இதில்
அதே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸை கடந்து வந்துட்டு அதை காட்ட மறந்துட்டேன். பெட்ரோல் செட் வரும். அங்கால வீரசிங்கம் ஹோல் வரும். தற்சமயம் இந்த கேலங்காண்ட இது நடக்குது. அடுத்த வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு இது வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கொள்வேன். இந்தியன் செலக்ஷன் உடுப்பு கடைகளும் பெருவினம் அது வந்து எடுத்து போட்டுக்கொள்வேன். தீபாவளி சேல்ஸுக்கு யாரும் உடுப்பு வாங்க விருப்பம்னா வந்து வடிவா நீங்கள் தாராளமாக பார்த்து உங்களை விரும்பினதை வந்து பெற்றுக்கொள்ள இருக்கும். இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். ஒரு பஸ் ஸ்டாண்ட் நினைக்குது பார்த்தீங்கன்னா கொழும்பு பஸ்ஸுகள் தானே இப்போ நிற்கும். பகலில் வந்து டிஎஸ்ஏ நாயகவே குணசேகரன் ஓம்போல இருக்கு. பேர்கள் அப்படி தான் இருக்கு. அங்கால 8 மணிக்கு போயிட்டு 10 மணி பஸ் 10 மணி பஸ்ஸுகள் நிற்குது. இதில் வந்து கயசல் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ என்னோடாப்பா நிறைய பஸ்ஸுகள் நிற்குது. நல்ல ஸ்பேஸ் என்ன. நாங்கள் இப்போ போகிறது வந்து முனீஸ்வரன்ல இருக்க போகிறோம். வந்து ஒரு சோட்டிஸ் கடை இருக்கு பாருங்க. ரூம்ஸ் ஆனால் அந்த முன்னுக்கு போட் வர்றது இது வர்றதில்ல, ஹோட்டல் வர்றதுல மறைச்சிட்டுது. மற்ற வந்து இது ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் எல்லாமே பூட்டிட்டோம். சில கடைகள் இப்போ தான் பூட்டி கொண்டிருக்கணும். சகலதுமே வந்து உடுப்பு கடைகள் தான் பாருங்க. பழைய பேமெண்ட் மற்ற இப்போ தீபாவளிக்கெல்லாம் இது நல்ல சும்மா க்ரௌடாக இருக்கும். அந்த நேரம் தீபாவளி நேரம் யாழ்ப்பாணம் சும்மா சுற்றி காட்டி போட்டுக்கொள்வேன். என்ன மாதிரி க்ரௌடுகள் இருக்குது, என்ன மாதிரி ஆக்கள் நிலவரம் வந்து அந்த நேரத்தில் ஒரு இதுகளுக்காக காட்டிக்கொள்வேன். கட்டாயம் இதுக்கு வந்து நடந்த அந்த நேரம் போய்கொள்வேன். ஏனென்றால் பைக்கெல்லாம் ஓட இயலாது, விலத்தவே இல்லை, நடக்கவே விலத்த இயலாது. அதுல அங்கால போய்க்கீங்க அது பக்கத்தில் பார்த்துருப்பேன். உடஞ்சி போச்சு. ஏத்தம் தான் இது கலர் ரெண்டு உண்டு தான். சவுண்டா கிடக்கும். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. இந்த இரவு நேரம் தானே கொஞ்சம் உள்ள போனா தான் நாயகரை கதைச்சு போட்டிருந்தேன். அதுவே வந்து இந்த கைகள் எல்லாம் ஏலாம இருக்கிறார்கள் தான். காலம்புரையில பஸ்ல தர்மம் வாங்கினோம், இரவுல ஏற்றி போட்டு உதான் கதை. வேற என்ன உண்மை நிலவரம் அதுதான். அதெல்லாம் கதைச்சு போய் நிறைய பேர் உண்மைதான் தம்பி அதெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் சில பேருக்கு கொஞ்சம் சுடும் தான். பாத்தீங்கன்னா பழக்கடைகள் பாருங்க. எனக்கு லைட்டா வருது பாருங்க. இப்பயே வந்து வீட்டை போய் எடிட் பண்ணி போட்டுருவேன். நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் எடிட் பண்ண ஒன்றும் இல்லை. இந்த லைனம் வந்து காட்டியிருந்தேன். நாங்கள் கொஞ்சத்துல வந்து காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்வோம். இதில் வந்து என்ன விஷயம் என்றால், இந்த நாங்கள் ஒரு முக்கியமான வெஜ் கடை காட்டையில் அதை எப்படி என்ன செய்ய போகிறோம் என்றால், அந்த கஸ்தூரியா ரோட்டால் விடுங்க திருப்பி இருக்கா அங்கே இதர காட்டையில் யார் என்றால் இல்லை மலையான் கஃபே காட்டையில் இப்படி சுற்றி கொண்டாமல் வரும். நேராக போயிடலாம். நேரம் இருக்கிறது கடை வன்வே போலீஸ்காரன் புறம் எழுதுவான் ஏறி இதில் வண்டல் கடை இருக்குது. அதெல்லாம் முடியுது பிஸ்னஸ். இதெல்லாம் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். நான் காட்டியது இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி ஜூட்டை நோட்டு போட்டு வந்துட்டு அப்படியே ஒரு காலை போகிறோம் தெரியலை. இது அப்படி நேர எங்கண்ட இதுக்கு எதுங்கண்ணே எதால் டொப்பாஸ் அது அங்கே அந்த பாத்திர கடையெல்லாம் மூடி இருப்பாங்க. அப்போ அதை வந்து பெருசாக காட்டல. இந்த ரோட்டெல்லாம் காட்டினதே இல்லை ஒரு காலம். பள்ளி வாசல் உண்டு. இந்த டொப்பாஸ் உண்டு வருமே. டொப்பாஸ் இருக்கானே இப்போ புது டொப்பாஸ் என்ன பார்த்தோம்டா புது டொப்பாஸ் எங்களுக்கா காட்டுறேன். ஏகு டொப்பாஸ் இதுக்குள்ளாலையும் போகலாம். இதுக்காலையும் போனால் இதுக்கால போனால் அங்கே இதுக்கு போகலாம் போலங்க. முட்டாஸ் கடை சந்தி அந்த ரோட்டுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் டொப்பாஸ் தான் பூட்டி கொண்டிருக்கிறோம். காணொலி எடுத்து போட்டுருந்தீங்க ஓப்பனுக்கு. இப்படி நாங்கள் இப்போ வந்து அங்காளி பக்கம் திரும்பினா சத்திர சந்தியதுக்கு போகலாம். அந்த நாங்கள் எங்காளி பக்கம் திரும்ப போகிறோம்னா இங்காலே என்ன இருக்கு மலையாங்க போய் பூட்டிட்டாங்களா இங்கடா மலையாங்க போய் கமலேஸ்வரி அங்கால போகணுமே. ஓகே அங்கே வருது மலையாங்க. 2 மாடு தான் வழியில் வருது. தம்பி தள்ளுங்க சாப்பிட்டீங்க இல்லை போங்க. பார்த்தோடா மலையாங்க போய் என்றா சவுனம் சரியில்லை. மலையாங்க போய் காட்டுவான்னு வந்தா 2 மாடு வருது. ஓ அப்போ தெல்லிப்பள ரோட்ல விட்டு இப்ப நேரா சென்னைக்கு சென்னை இப்படி பார்த்தா நிறைய இருக்கும். ஓகே இப்படி வந்து அநேகமா ஒரு முக்காவாசி வந்து காட்டியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படியே ரன்னிங்லேயே வந்து ஒரு வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ளலாம். இது காட்டுறதே இல்லை வளமையா. பழசுதானே நாங்கள் காட்டுறதே இல்லை. இதெல்லாம் வர்றதே இல்லை. ஓகே இப்போ இந்த 3ஆம் தரம் கஸ்தூரியா ரோட் காட்டுற மாதிரி இருக்கு.
ஓகே, நான் இதோட இந்த காலையில் இந்த விஷயம் இந்த காலை பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம வந்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா அடுத்தடுத்த காணொலியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பாய்.